இப்போ வந்து நம்ம குக்கர் செக்ஷன்ல பாக்குறது பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க புது மாடல் விசில் டைப் உடைய புது குக்கர் வந்திருக்கு. இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா விசில் வந்து பாருங்க நியூ மாடலா கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பழைய மாடல் விசிலோட பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல பிளஸ் ஒயிட் கலர்ல கேப் கொடுத்திருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸி. விசில் உள்ள வந்து உங்களுக்கு சாதம் ஏதாவது அடிச்சா கூட நம்மளுக்கு இது ஈஸியா கிளீன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் ரைஸ் நல்லா கை கொடுக்கும். இப்போ இந்த புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வித் ஸ்டீமரோட வரும். இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாட் வரும். நம்ம பிஜிஎன் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா யோசிப்பாங்க. அது வந்து இப்போ வந்து இந்த கலர்ல புதுசா விட்டுருக்காங்க. இது என்ன ரேட் வருது? இப்போ இதனுடைய எம்ஆர்பி ஆனா வணக்கம், நம்ம பேர் சொல்லுங்க, நம்ம கடையோட பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்கீங்கண்ணா இருக்கு? வணக்கம், என் பேர் சம்பத்குமார். சேலம் மாவட்டத்துல சாரதா காலேஜ் ரோட்ல எம்டிஎஸ் நியர்பை இருக்கு பிஜிஎன் ஸ்டோர். அந்த பிஜிஎன் ஸ்டோர்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா கிச்சனுக்கு தேவையானது குக்கர் இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, தவா ஐட்டம்ஸ் இருக்கு, ஃப்ரை பேன் ஐட்டம்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிஜி இருக்கு, ரைஸ் குக்கர் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா மிக்சி ஐட்டம்ஸ்ல வந்து புல்லட் ஜார் மிக்சி இருக்கு, ஜூஸ் ஐட்டம்ஸ்க்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹாப் இருக்கு, சிம்னி இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன குக் பண்ணுமோ எல்லாமே இருக்கு. குக்கிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்கண்ணா, ஆனா இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல என்ன சமையல் பாத்திரங்கள் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பாக்குற கேட்டகரி பாத்தீங்கன்னா குக்கர் பார்க்க போறோம். குக்கர் அது இல்லாம பாத்தீங்கன்னா புதுசா வந்து இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்க இண்டக்ஷன், கமர்ஷியல் இண்டக்ஷன். அதாவது நம்மளுக்கு கமர்ஷியல் இண்டக்ஷன்ன்றது நம்ம டீ கடைக்கு, பாஸ்ட் ஃபுட் கடைக்கு கண்டினியூவா வந்து இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனால பாத்தீங்கன்னா கண்டினியூவா சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாடல் புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இது நம்ம எடுக்கும்போது சிலிண்டருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது வந்து இண்டக்ஷன் வந்து இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 10 kg வரைக்கும் வெயிட் வைக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 3500 வாட்ஸ் வரும். அதனால வந்து கண்டினியூவா 3 to 4 hours வரைக்கும் கண்டினியூவா குக் பண்ணலாம். ஆனா இப்ப இனிமே குக்கர் சொல்லிருக்கீங்க, புது மாடல்ல குக்கர் வந்திருக்குன்னு சொல்றீங்க. சோ அதை பார்த்தலாமேனா? பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பேஸ் மாடல் வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டியுடைய புது மாடல் விசில் கொண்ட 2 லிட்டர் குக்கர். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பிஜிஎன்ல இந்த மாடல் பாத்தீங்கன்னா புது மாடல் விசில் கொடுத்திருக்காங்க. ஓகே. இது வந்து நம்மளுக்கு பழைய மாடல் விசிலோட பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல பிளஸ் ஒயிட் கலர்ல கேப் கொடுத்திருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸி. விசில் உள்ள வந்து உங்களுக்கு சாதம் ஏதாவது அடிச்சா கூட நம்மளுக்கு இது ஈஸியா கிளீன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி டைப் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு விசில் மாதிரியே இருக்காது. இது பாருங்க, பாக்கிறதுக்கு ஒரு அட்ராக்டிவா பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இது ஒரு பொருள் மாதிரியே தெரியாது. இது பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஃபிட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு விசில் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது லைட் வெயிட். நார்மல் விசில் வந்து ஹெவி வெயிட், இது லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இந்த குக்கர்ல வந்து நம்ம இப்ப பழைய மாடல் குக்கர் வந்து உள்ள இதை அடைச்சுக்கிட்டா இதை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. சோ அதை தவிர இதுல வேற ஏதோ பெனிஃபிட் இருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு விசில் வந்து பாத்தீங்கன்னா மத்த இதெல்லாம் வெயிட் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு 1 or 2 விசில் வரதுக்கே உங்களுக்கு 5 to 10 minutes டைம் மேல எடுக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ரொம்ப பிரஷர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் போது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 விசில் வரும்போது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துரும். ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மி. அப்படின்னும் போது இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஓகே, இது எத்தனை லிட்டர் குக்கர் சொன்னீங்க? இது 2 லிட்டர் இருக்கு. இதுலயே வந்து நம்ம கிட்ட 12 லிட்டர் வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப 2 லிட்டர் குக்கர்ல நம்ம மேக்ஸிமம் இது எதுக்காக நம்ம சமையல் பண்றதுக்கு பயன்படும்? இந்த 2 லிட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்காக நம்ம வைக்கிற ரைஸ் வந்து கம்மியா வச்சுக்கலாம். பிளஸ் வந்து அடிஷனலா வந்து நம்ம 1% இருக்கும்போது அந்த 1%க்கு தேவையான சாப்பாடு வந்து 1 டம்ளர் வச்சுக்கலாம், 1/2 டம்ளர் வைக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சடனா எங்கேயாவது நம்ம ஒர்க்கு சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னா இந்த குக்கர் வந்து நம்மளுக்கு ஈஸியா குக் பண்றதுக்கு குயிக்கா குக் ஆகும். பிளஸ் வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு வைக்கலாம், காய்கறி வேக வைக்கலாம், கிரேவி வைக்கிற மாதிரி இருந்தா ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிரேவி வைக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா யூஸ் பண்றதுக்கு இந்த குக்கர் நல்லாவே யூஸ் ஆகும். ஓகே. ஆனா இப்ப இந்த குக்கர் வந்து நம்ம எங்கெங்க பயன்படுத்தலாம்? இந்த குக்கர் பாத்தீங்கன்னா ஒன்லி கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது, லைன் பேஸ். இது பாத்தீங்கன்னா ஒன்லி கேஸ் ஸ்டவ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து இண்டக்ஷன்ல இன்னொரு மாடல் இருக்கு, இன்ஃப்ராரெட் மாடல். அந்த மாடல்ல இந்த குக்கர் யூஸ். ஓகேனா இப்ப இதுல வந்து என்னென்ன சேஃப்டி கொடுத்திருக்கீங்க இந்த குக்கர்ல? இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டியோட பிரஷர் வால்வ் இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கு இதுல பிரஷர் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகி ரொம்ப டம்ப் ஆகி உங்களுக்கு பிரஷரே வரல அப்படின்னா கூட இந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல் மூலியமா பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வந்து இந்த உள்ள இருக்க கேஸ் கட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இது மூலியமா அந்த ஸ்டீம் வெளியே வந்துரும். ஓகே. அதாவது விசில் வரலன்னா இது 2 சேஃப்டி மூலமா ஏதோ ஒன்னு வெளியே வந்துரும். அதனால நம்ம தைரியமா இருக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனா இந்த குக்கரோட ரேட் வந்து இப்ப எவ்வளவு
வரும். இது எத்தனை லிட்டர் சொல்லியிருந்தீங்க? இது 2 லிட்டர் குக்கருங்க சார். ஓகே. இந்த குக்கரோட ரேட் வந்து நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் போக 880 ரூபா வரும். அதாவது பை 1ல. பை 2ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 770 ரூபா வரும். 770 ரூபா வரும். ஆமா சார். நம்ம பிஜிஎன்ல பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் வந்து ஆஃபர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் மந்த் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா பை 130 பை 240 போயிட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் வந்து 50% போயிட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்சில வித் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட குக்கர் ஆகட்டும், தவா ஆகட்டும், மிக்ஸி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், எல்லா கேட்டகரியுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம். நம்ம எந்த பொருள் கொடுத்துட்டு வேணாலும் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். அது இந்த ஜூன் மந்தோட ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரலாம். கொண்டு வந்து நம்ம எது வேணாலும் இங்க எடுத்துக்கலாம். ஆனா இப்ப பை 1 பை 2 சொல்றீங்களா, அது தெளிவா கொஞ்சம் சொல்லுங்களேன். பை 1ன்றது நம்ம இது ஒண்ணு மட்டும் சிங்கிளா பர்ச்சேஸ் பண்ணும்போது வர ரேட் பை 1 879. இது கூட பாத்தீங்கன்னா அடிஷனலா இந்த குக்கர் எடுத்தாவோ, இல்ல 3 லிட்டர் குக்கர் எடுத்தாவோ, இல்ல 5 லிட்டர் எடுத்தாவோ, 10 எடுத்தாலோ, 12 எடுத்தாலோ அடிஷனலா இது கூட இன்னொன்னு எடுக்கும்போது இதனோட ரேட் வந்து 40% டிஸ்கவுண்டா மாறும். 40% டிஸ்கவுண்ட் மாறப்ப அப்ப இதோட ரேட் என்ன ரேட் வருது? 780 ரூபா வரும். 780 ரூபா. அதாவது கூட எடுக்கிறப்ப இது கூட வந்து இன்னொரு பொருள் வந்து குக்கர் எடுக்கும்போது நம்மளுக்கு வர ரேட் வந்து இது 780. இன்னும் ஒரு 100 ரூபாய் கம்மியாகும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம்னா பார்க்கலாம். இப்போ அடுத்த மாடல் குக்கர் நம்ம பார்க்க போறது ஆல் கிளவுட்ன்ற மாடல்ல புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து அலுமினியம், உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் மாடல் கொடுத்திருக்காங்க. ஸ்டீல், வெளியே வந்து அலுமினியம் வித் இண்டக்ஷன் பேஸ். ஓகே. எப்படி எதுல வேணா வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம கேஸ்லயும் வைக்கலாம், இண்டக்ஷன்லயும் வைக்கலாம். இது வந்து வெளியில அலுமினியம்ங்கறீங்களா? ஆமா. இது வந்து அலுமினியம் கோட்டிங் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓகே, அந்த ஹீட் வந்து ஈவனா போறதுக்காக கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லீங்களா, அது உடம்புக்கு ஹெல்தியா இருக்கணும்ன்றதுக்காக உள்ள ஸ்டீல் கொடுத்திருக்கு. இப்ப நம்ம கிட்ட இது புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. ஏன்னா எல்லாமே வரவங்க எல்லாம் வந்து இப்ப இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடுனால இண்டக்ஷன் பேஸ் கேட்கறதுனால வித் ஸ்டீல்லயும் வந்து நம்மளுக்கு இண்டக்ஷன் பேஸ்ல 2-in-1 கொடுத்திருக்காங்க. நம்ம பிஜிஎன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாமே புதுசா லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இப்போ கரெக்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் வைக்கலாம், கிரேவி பண்ணலாம், பருப்பு வைக்கலாம், காய்கறி வேக வைக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே குக்கர்ல பண்றது எல்லாமே பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் டைப்புக்கு மொத்தம் வந்து 2 வால்வு இருக்கும் சேஃப்டிக்காக. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கும். இங்க இருக்கு. ஓகே. இது வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்காக கொடுத்திருக்காங்க. ஒண்ணுல சப்போஸ் இது உங்களுக்கு ஓபன் ஆகலைன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே. இது என்ன ரேட்டிங்னா வருது? 3145 ரூபா வருதுங்க. டிஸ்கவுண்ட் போக 1887 ரூபாய் வரும். இது 2.5 லிட்டர் குக்கர். நம்ம கிட்ட இதுலயே வந்து 3 லிட்டர் இருக்கு, 3.5 இருக்கு, 5 லிட்டர் இருக்கு. ஓகேனா நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது பிஜிஎன்ல பிளாக் மெட்டல் கோட்டிங்ல இருக்கிற குக்கர் பார்க்க போறோம். இந்த குக்கர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் மாடல் ஹார்ட் அனடைசர் மூலமா உங்களுக்கு குக்கர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டர் கெபாசிட்டி வரும். இந்த 3 லிட்டர் கெபாசிட்டியில உள்ள வந்து நம்மளுக்கு பிளாக் கோட்டிங் இருக்கும். பட் இது பெயிண்டிங் கிடையாது. அந்த பவர் மூலியமா ஹீட் பண்ற கலர் மாறுறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு சாப்பிடும் போது உடம்புல வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணலாம். மத்த குக்கருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் 2 ஸ்பூன் ஊத்துறோம்னா இதுல 1 ஸ்பூன் ஊத்தினாலே போதும். இது வாஷ் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நம்ம லிக்யூட் ஒரு டிராப் உள்ள விட்டு நம்ம கையிலேயே வாஷ் பண்ணலாம். இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு குக் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது நல்லாவே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா வந்து நம்ம கிரேவி வைக்கலாம், ரைஸ் வைக்கலாம். ரைஸ் வைக்கும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியா உதிரியா வரும். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கலந்து ஒன்னோட ஒன்னா இணைச்சிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எடுத்து உங்களுக்கு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறும். இதுல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரிதான். இது வந்து பாருங்க இந்த மெட்டல் மாடலுக்கு கேஸ் பிரஷர் வால்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே பிளாக் கோட்டிங்ல வரும். சேம் அதே மாதிரி இங்க ஒரு பிரஷர் ஹோல் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னான பிரஷர் வெயிட் பாத்தீங்கன்னா நார்மல் மாடல் வரும். பழைய மாடல் டைப் இந்த மாடலுக்கு மட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டு லோ ஃப்ளேம்ல தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அது எதுக்காகனா நம்ம எடுத்த உடனே ஹையில வைக்கும் போது பாத்திரம் ரொம்ப சூடாகி அடியில வந்து உங்களுக்கு இதனுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெயிட் தான் வரும். ஏன்னா கெப்பாசிட்டி கம்மி. இதே 5 லிட்டர் 7 லிட்டர் 8 லிட்டர் போகும்போது வெயிட் கொஞ்சம் மாறும். அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கிங் மோடும் சேஞ்ச் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எடுத்த உடனே ஹையில வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் லோல வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாட்டர் ரைஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா ஹை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணும்போது நார்மலா ஹைல வச்சு குக் பண்ணிக்கலாம். ஓகேனா இப்ப எனக்கு ஒரு டவுட். இந்த பிளாக் மெட்டலுக்கும் இந்த அலுமினியம் மெட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து பிளாக் மெட்டல் அலுமினியம் மெட்டல் எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதான். ஆக்சுவலா மெட்டீரியல் வந்து பாருங்க இது இண்டக்ஷன் பேஸ்ல தான் வரும். இந்த மெட்டீரியல் வந்து அலுமினியம் மெட்டீரியல். இது வந்து நம்ம பவர் மூலியமா ஹீட் பண்ணி மாறுற கலர். இது பெயிண்டிங் கிடையாது. ஓவர் ஹீட் பண்றப்ப இந்த கலர் மாறும். ஆக்சுவலா இது வந்து பெயிண்டிங் கிடையாது. இது வந்து பாருங்க நம்ம ஸ்க்ரப்பர் போடும்போது நம்ம நார்மல் பாஞ்சு ஸ்க்ரப்பர் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போடும்போது கிராச்சஸ் விழும்.
அது ஆனா நம்ம நார்மலா வந்து பாருங்க பெயிண்டிங்னா கிராச்சஸ் விழுந்தா அந்த லேயர் வரும், இதுல அந்த அளவுக்கு லேயர் வராது. அந்த ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு. குக்கருடைய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டைம் பாத்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயர் தான் ஒரு குக்கரோட இது. அதுக்கு மேல புதுசா மாத்துறது நல்லது. அது எதனாலனா நம்ம போட்டு வாஷ் பண்ண உள்ள இருக்கிற ஏதாவது கிராச்சஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அதுல இருக்கிற அந்த அலுமினியம் வந்து நம்ம சாப்பிடும் போது ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெகுலர் குக்கிங் 1 இயர், பர் வீக்குக்கு 2 டேஸ் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 1.5 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல புதுசு மாத்துறது நம்மளுக்கு நல்லது. ஆனா இது என்ன ரேட்டுங்க எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2195 ரூபா வரும். வித் டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1447 ரூபா வரும். இந்த குக்கர் தனியா எடுத்தீங்கன்னா அடிஷனலா இது கூட முன்ன சொன்ன மாதிரி தான், அடிஷனலா இன்னொன்னு இது கூட பர்ச்சேஸ் பண்ணும்போது இதனோட ரேட் 1227 ரூபா வரும். இப்போ இந்த குக்கர் சொல்லிருக்கு, இத பத்தி சொல்லுங்க. இது வந்து சேம் அதே மாடல் தான், பட் ஆனா இது வந்து பிரஷர் பேன் டைப் அகலமா வரும். சூப்பர் குக்கர்னுவாங்க, ஆல் இன் ஒன் சூப்பர் குக்கர்னுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்டி டைப்ல இருக்கும், அகலமாவும் இருக்கும். பாக்குறதுக்கு பாருங்க உங்களுக்கு குக்கர் மாதிரி தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா பாட் வந்து பாருங்க அலுமினியம் வரும், உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அலுமினியம். சேம் அதே வந்து பிளாக் கோட்டிங். மேல வர லிட் மட்டும் உங்களுக்கு ஸ்டீல்ல வரும். இது ஓபன் பண்றது பாத்தீங்கன்னா ஹேண்டில் டைப் வந்து வித்தியாசமா இருக்கும். இது ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத பார்க்கும்போது பாருங்க உள்ளேயும் சேம் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதுல வந்து நம்மளுக்கு நார்மல் குக்கர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குக்கர் இருக்க ஹைட்டுக்கும் இதுக்கும் பாருங்க வித்தியாசம் வரும். இது அகலமா இருக்கும், இது ஹைட்டா இருக்கும். இந்த ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உள்ள இருக்கிற சாதம் ஆகட்டும் கிரேவி ஆகட்டும் ஏதாவது நம்ம வந்து உள்ள மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த சிரமம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்றதாகட்டும் கிரேவி வைக்கிறதாகட்டும் ஏதாவது நான்வெஜ் ஆகட்டும் இல்ல ஏதாவது நம்ம குக்கிங் மோட்ல வந்து எந்த ஒரு பண்றதா இருந்தாலும் இந்த மாடல் வந்து நம்மளுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஹைட்டோட டிஃபரண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்லயும் வைக்கலாம், இண்டக்ஷன்லயும் வைக்கலாம். இண்டக்ஷன் பேஸ் இருக்கு. இதுல இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னா மொத்தம் 3 லிட் வரும். இந்த குக்கருக்கு 3 லிட் வரும். விசில் டைப் லிட் ஒன்னு வரும், கிளாஸ் லிட் ஒன்னு வரும். கிளாஸ் லிட் நம்ம உள்ள ஏதாவது கிரேவி வைக்கும் போது உள்ள நான்வெஜ் வைக்கும் போது உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கோ அது நம்ம நேரா பாத்துக்கலாம். அது உங்களுக்கு உள்ள எல்லாம் குக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லிட், இது ஆக்சுவலா இது வந்து சாதம் வடிக்கிற லிட். வடிச்சது நம்ம வடிச்ச சாப்பாடு சாப்பிடணும்னு ஒவ்வொருத்தர் விரும்புவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த லிட் நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த லிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா சாதம் வடிக்கலாம், நம்ம ஏதாவது தால் வைக்கும்போது வாட்டர் மட்டும் எடுக்கலாம், ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போது அந்த வாட்டர் மட்டும் நம்ம எடுக்கலாம். அது தனித்தனியா எடுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக்கிங் சிஸ்டம் தான் வரும். இது ரொட்டேட் பண்ணும்போது லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே விழாது. இப்ப நம்ம வந்து லாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிட்டு நம்ம தூக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழாது. அது எதுக்காகனா நம்மளுடைய சேஃப்டிக்காக. நம்ம சாதம் வடிக்கும் போது நம்ம லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சுட்டு நம்ம இப்படி கமுத்தி விட்டுறலாம். விடும்போது நம்மளுக்கு அந்த லிட்டு மட்டும் தனியா விழாது. அது நம்ம சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த குக்கர்ல வந்து 3 டைப் ஆஃப் லிட் வரும். இது எம்ஆர்பி 3245 ரூபா வரும். இது டிஸ்கவுண்ட்ல கரண்ட் மந்த்ல 50% போயிட்டு இருக்கு. 1609 ரூபா வரும். பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டீல் குக்கரை பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம பிஜிஎன்ல நம்மளுக்கு புதுசா லான்ச் பண்ணது இப்போ இந்த 2 லிட்டர் 3 லிட்டர் காம்போ விட்டுருக்காங்க. அடுத்தது 5 லிட்டர் விட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐனெக்ஸ் மாடல் வாங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாடலுக்கு 3 லிட்டர் வித் 2 லிட்டர் ரெண்டும் சேர்ந்தது வரும். ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்போ. லிட் வந்து ஒரு சிங்கிள் லிட் வரும். அது எதுக்காக சிங்கிள் லிட் கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா இதுல நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம பெரியவங்க 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதுல வந்து நம்ம சப்போஸ் 2 அட்டன் டைம்ல வைக்கணும் அப்படின்னா இதுல நம்ம வந்து கிரேவி வைக்கும் போது தால் வைக்கலாம், காய்கறி வைக்கலாம். அந்த மாதிரி இதுல வச்சுட்டு இதுல ரைஸ் வைக்கும் போது இதுல குக்காய் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லிட்டை கழட்டி இதுல உடனே போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சேம் வந்து பாருங்க இந்த மாடலுக்கு பிளாக் கலர் வெயிட் வரும், பிரஷர் வால்வ் வரும். சேம் அதே மாதிரி வந்து சேஃப்டிக்காக இன்னொரு பிரஷர் ஹோல் வரும். இது வந்து ஹேண்டில் பாத்தீங்கன்னா இது நியூ மாடல் ஹேண்டில், வெயிட் கம்மியா இருக்கும், நம்மளுக்கு மொத்தமும் கம்மியா இருக்கும். இது வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நம்ம 2 in 1 சடனா ஏதாவது குக் பண்ணணும் அப்படின்னா ரெண்டும் வந்து அட்டன் டைம்ல குக் பண்ணலாம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் இண்டக்ஷன்லயும் வைக்கலாம், கேஸ்லயும் வைக்கலாம். பட் ஆனா இது வந்து யூஸ் டு லோ ஃபிளேம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எதனாலனா ஸ்டீல் மெட்டீரியல் போது நம்மளுக்கு ஹை ஃபிளேம்ல வைக்கும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதனுடைய குவாலிட்டி வந்து கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹை குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். இது வந்து பாருங்க நார்மல் 3 லிட்டர் 2 லிட்டர் போது உங்களுக்கு வெயிட்டும் கொஞ்சம் மாறும். அந்த வெயிட்டுக்காக வந்து எப்பயுமே வந்து அதுல எந்த குக்கர் எடுத்தாலும் அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணோம்னா குக்கர் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ரேட் என்ன ரேட் வருது? இதனுடைய எம்ஆர்பி வந்து 3705 ரூபா வரும். வித் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு 2152 ரூபா வரும். 152 ரூபா. ஓகே, இப்போ இந்த மாடல் பார்க்கலாம். இது வந்து 5 லிட்டர் மாடல்.
இது வந்து புதுசு லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வெயிட் வந்து பாருங்க நார்மல் வெயிட், இந்த பிளாக் வெயிட். இது வந்து பாருங்க புது மாடல் வெயிட். இது சேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக 2 இருக்கும், பிரஷர் வால்வ் இருக்கும், பிளஸ் வந்து இந்த ஹோல் இருக்கும். இது வந்து பாருங்க உங்களுக்கு இண்டக்ஷன்லயும் வைக்கலாம், கேஸ்லயும் வைக்கலாம். இது வந்து சாண்ட்விச் பாட்டம்னுவாங்க, சாண்ட்விச் பாட்டம் இருக்கும், அதனால இண்டக்ஷன்ல தாராளமா வைக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து கிரேவி ஐட்டம் வைக்கலாம், வந்து சாதம் வந்து நம்மளுக்கு எல்லா வகையான சாதமும் வைக்கலாம். எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு ஏதாவது குக்கிங் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கூட பிரியாணி வைக்கலாம். ஆனா இப்ப ஸ்டீல்ல வந்து லேயர் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, இது எதுக்காக? இது வந்து இந்த ஸ்டீல் லேயர் கிடையாது, பியூர் ஸ்டீல் தான். பட் ஆனா உள்ள வந்து நம்மளுக்கு அந்த மேக் பண்ணும்போது சில டஸ்டஸ் எல்லாம் இருக்கும், அது எடுக்கிறதுக்காக பாலிஷ் போடுவாங்க. அந்த பாலிஷ் வர்றது அந்த பாலிஷ் கோட்டிங் தான் அது. வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனிங் பாலிஷ் இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா குக்கிங் போறதுக்கான பாலிஷ் இருக்கும். இதனோட எம்ஆர்பி 3145 ரூபா வரும். வித் டிஸ்கவுண்ட்ல 2202 ரூபா வரும். அடிஷனலா வந்து இது வந்து நான் சொன்னது சிங்கிள் குவான்டிட்டியோட வித் டிஸ்கவுண்ட். இது அடிஷனலா இது கூட வந்து இந்த குக்கர் எடுக்கும் போது இதோட ரேட் வந்து இன்னும் ஒரு 10% கம்மியாகும், 314 ரூபா கம்மியாகும். இது எடுத்தீங்கனாலும் இதுலயும் வந்து இன்னும் ஒரு 10% கம்மியாகும், இன்னும் ஒரு 370 ரூபா கம்மியாகும். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிஜிஎன் ஸ்டோர்ல வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க கமர்ஷியல் இண்டக்ஷன் இப்ப எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து சிலிண்டர் வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு, அதனால வந்து கடைகளுக்கு ரொம்ப சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால புதுசா இண்டக்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இண்டக்ஷனுடைய ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3500 வாட்ஸ் வரும். வித் வந்து வெயிட் கேஜ் வந்து 8 kg to 10 kg வரைக்கும் வெயிட் வைக்கலாம். பிளஸ் வந்து அடிஷனலா கண்டினியூவா 3 to 4 hours வரைக்கும் கண்டினியூவா நம்ம குக் பண்ணலாம். இதுல வந்து ஹீட் மோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஃபேன் வரும் அவுட்டிங்க்கு. இந்த டூயல் ஃபேன் வந்து ரன் ஆகிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபேன் மூலமா உங்களுக்கு ஒரு ஓவர் ஹீட் ஆடுச்சுன்னா உங்களுக்கு வெளியே வந்து அந்த ஹீட் தள்ளிட்டு இருக்கும். அதனால வந்து நம்ம தைரியமா சேஃபா தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில உங்களுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, அதாவது ஹெவி டியூட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ரிங் ஹீட்டிங் வரும். இந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ரிங் பாத்தீங்கன்னா காப்பர் கோட்டிங்ல வரும். இது பாருங்க, உள்ள மேல இருக்க சர்க்கிள் தனியா வைக்கலாம், உள்ள இன்னர் ரிங் மொத்தம் 2 ரிங் டைப் இருக்கு. அந்த 2 ரிங் டைப்ல ஹீட் நம்ம வைக்கலாம். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பாருங்க, முதல்ல வந்து பவர் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவர் இருக்க இந்த ஃப்ளேம் இது நம்ம பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு இன்புட் எடுக்கும். அதாவது நம்ம சமைக்கணும் அப்படின்னு நம்ம இது ரெடி பண்ணோம்னா பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவர்ன்றது கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு டெம்பரேச்சர் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் எதுக்குன்னா அவுட்டர் ரிங், இன்னர் ரிங், அதாவது நம்மளுக்கு அவுட்டர்லயும் ரிங் இருக்கும், இன்னர்லயும் ரிங் இருக்கும். அந்த நம்மளுக்கு எந்த பேஸ் வேணுமோ நம்ம அது மட்டும் தனியா வைக்கலாம். அப்படி வைக்கும்போது வந்து டைம் வந்து நம்ம இன்னும் ஒரு 1 hour நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம குக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் டைப் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோல் டைப் வந்து நம்ம டெம்பரேச்சர் ஹை பண்றதுக்கு லோ பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம டீ கடைக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு, நம்ம குக்கிங் பண்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே செட் ஆகும். பெரிய ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் மோடோ இல்ல ஏதாவது நம்மளுக்கு எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது கடையில சாப்பிடுற ஃபுட்டு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா இது எடுத்துட்டு போனா எப்படியும் ஒரு டூர்னு பிளான் பண்ணா மினிமம் 10 to 15 பேர்ஸ் போவீங்க. அதுல நம்ம போகும்போது அதுக்குண்டான பாத்திரம், இதுல எல்லா பாத்திரம் வகையான வைக்கலாம். நம்ம இண்டக்ஷன் பேஸ் மட்டும் இல்ல, எல்லா பாத்திரமும் வைக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலா வந்து பண்றதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஸ்டார்டிங் வந்து 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எண்ட் வந்து 3500 வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப வந்து இது வெளியில போனா எங்க எடுத்துட்டு போலாம்ங்கறீங்க, ரொம்ப பெருசா இருக்கு, எடுத்துட்டு போக முடியுமா? இது வந்து நம்ம டூருக்கு தானே பிளான் பண்றோம். டூருக்கு பிளான் பண்ணும்போது கண்டிப்பா எப்படியும் கார் இல்லைன்னா வேன் தான் பேசுவோம். அதுல நம்ம ஒரு பக்கம் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அது பட்டா தனியா இருக்கும். நம்ம வெளியில போகும்போது நம்மளுக்கு எங்கேயாவது ரூம் போடும் போதோ இல்ல வெளியே ஏதாவது ஹோட்டல்ல போய் தங்கும் போதோ நம்மளுக்கு எப்படியும் ஒரு ரெசார்ட் ஏதாவது புக் பண்ணா கூட கண்டினியூ ஒரு 15 பேர் இருக்கும்போது சாப்பாடு அவங்க கொடுக்குற சாப்பாடு செட் ஆகாது. அப்படி ஆகாத பட்சத்துல நம்ம தனியா எடுத்து செஞ்சு சாப்பிடணும்னு நம்மளுக்கு விருப்பப்பட்டா எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நீங்க இது யூஸ் பண்றது காயில் என்ன காயில்? இது வந்து காப்பர் காயில் வரும். என்ன வெயிட்டுக்கு இது வரும்? வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வெயிட் நம்ம வைக்கிற வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 8 kg to 10 kg வரைக்கும் வெயிட் வைக்கலாம். ஏன்னா இது கமர்ஷியலுக்காக ரெடி பண்ணது, அதனால வந்து மினிமம் வெயிட் வந்து 8 to 10 kg வரைக்கும் வைக்கலாம். இந்த இண்டக்ஷன் மட்டும் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ல இருந்து 2.5 கிலோ வெயிட் வரும். இதனுடைய வெயிட் பாருங்க நார்மலா தான் இருக்கும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2.5 to 4 kg அதிகபட்சம் 2.5 to 4 kg வரைக்கும் வரும். அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பாருங்க 2 ஃபேன் இருக்கும். அது எதுக்காகனா நம்மளுக்கு இது டெம்பரேச்சர் அதிகம் 3500 வாட்ஸ் போது அது நம்ம அதிகமா குக் பண்ணும்போது ஹீட் அதிகமாகும். அந்த அதிக ஹீட் வெளியே தள்ளுறதுக்காக இது கொடுத்திருக்காங்க. இது வந்து எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 13,990 ரூபா வரும். வித் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு 9,793 ரூபா வரும்.
9,793 வித் டிஸ்கவுண்ட்ல. வித் எக்ஸ்சேஞ்சில் போடும்போது 9,094 வரும். உங்களுக்கு 9,094 வரும். இதனுடைய எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா 13,990 வரும் வித் டிஸ்கவுண்ட்ல. அதாவது நார்மல் டிஸ்கவுண்ட் இப்ப இதுக்கு கரண்ட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 30% கொடுத்திருக்காங்க. அந்த 30%ல வந்து 9,793 வரும். அடிஷனலா இல்ல எக்ஸ்சேஞ்ச் பழசு ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை கூட போடலாம். அது போடும்போது உங்களுக்கு இன்னொரு 5% வரும். உங்களுக்கு 35% வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வித் எக்ஸ்சேஞ்சில் எடுக்கும்போது 9,094 வரும். இப்ப பார்த்தது வந்து கமர்ஷியல் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ற இண்டக்ஷன் பார்க்க போறோம். இந்த இண்டக்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் மாடல் சொல்லுவாங்க. இதுல வந்து எல்லா பாத்திரமும் வைக்கலாம். எல்லா பாத்திரமும் இன்க்ளூடிங் மண்பானை சட்டி இருக்கு பாத்தீங்களா, அது கூட வைக்கலாம். இதுல வந்து பாருங்க நம்ம பிஜிஎன்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிஷனலா எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுப்பாங்க. இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது சிக்கன் ஃபிஷ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம இந்த கிரில் மேல வச்சுட்டு இந்த ஃப்ரை மோடு மட்டும் நம்ம ஆன் பண்ணா போதும். இருக்கிறதுல டெம்பரேச்சர் அதிகமா வரும். அந்த ஃப்ரை மோடு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் மூலியமா உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கும். சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு மாறும். அந்த என்னன்னா நம்ம சிக்கன் ஃபிஷ் பண்ணும்போது அடிஷனலா பன்னீர் டிக்கா சிக்கன் டிக்கா பண்ணலாம். அது பண்ணும்போது என்னன்னா நம்ம மேல வந்து ஆயில் மட்டும் நம்ம எடுத்து பிரஷ்ல தொட்டு தடவுற மாதிரி இருக்கும். அது குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா டங்ஸ் வச்சு திருப்பி வைக்கணும். இதுல வந்து நம்ம சாப்பாடு பால் காய வைக்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து குக்கிங்க்கு வந்து எல்லா பாத்திரம் வச்சு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து சாப்பாடு வைக்கலாம், கிரேவி வைக்கலாம், கறி வகைகள் எல்லாமே செய்யலாம். ஒரு சிலர் வந்து பால் காய வைப்பாங்க, டீ வைப்பாங்க, சுடு தண்ணி வைப்பாங்க. இது எமர்ஜென்சிக்கு வந்து பவர் கட் ஆகி ஹீட்டர் இருக்கிற வீட்டுல பவர் கட் ஆயிடுச்சு நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துக்கு இதுல நம்ம வந்து ஹாட் வாட்டர் நம்ம இதுலயே வைக்கலாம். இது வந்து நம்மளுக்கு யூபிஎஸ்ல சப்போர்ட் பண்ணாது. பட் ஆனா வந்து ஐயா போட்டிருக்க யூபிஎஸ்ல சப்போர்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 3,990 வரும். இப்ப கரண்ட் மந்த்ல இருக்கிற எம்ஆர்பி. அதுல இருந்து வித் டிஸ்கவுண்ட்ல நார்மல் டிஸ்கவுண்ட்ல எடுக்கும்போது உங்களுக்கு 2,793 வரும். வித் எக்ஸ்சேஞ்சில் எடுக்கும்போது 2,594 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பட்டன் டைப். இது எல்லாமே பட்டன் டைப்ல வரும். இது வந்து டச் டைப். இது டச் டைப். ஆமா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வந்து பாருங்க ஆப்ஷனே 4 ஆப்ஷன் தான் இருக்கும். பவர் இருக்கும், ஹாட் பாட் இருக்கும், பிளஸ் மைனஸ் இருக்கும், பிளஸ் வந்து ஃப்ரை பேன் மோட் இருக்கும், பிளஸ் டைம் இருக்கும். இதுல டைமர் நம்ம செட் பண்ணி விட்டுட்டு கூட நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா நம்ம ஒர்க் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதே டைமுக்கு ஆஃப் ஆயிடும். இதுல இன்னொரு அடிஷனல் என்னன்னா இது வந்து நம்ம குக் முடிச்சதுக்கு அப்புறம் இது ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் 15 to 20 மினிட்ஸ் ஆகும் அந்த ஹீட் குறையறதுக்கு. அந்த ஃப்ரீ டைம்ல அது ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஹீட் பண்ணணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் வைக்கலாம், டீ காஃபி ஹீட் பண்ணலாம், பால் ஏதாவது ஹீட் பண்ணலாம், இல்ல ஏதாவது கிரேவி நம்மளுக்கு ஹீட் பண்ணுமோ இல்ல சாதம் ஏதாவது ஹீட் பண்ணாலும் அந்த ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அது மேல வச்சு நம்ம ஹீட் பண்ணி நம்ம குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடிஷனலா அது ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. ஆனா இதுல இன்னொரு என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ல எல்லாமே நம்ம கை வைக்கலாம். இந்த ரிங்குக்குள்ள கை வைக்க கூடாது. அது வந்து அன்சேஃப். சேஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் எலமெண்ட் உள்ள இருக்கும். அந்த ஹீட் எலமெண்ட் ஹீட் வரதே பாத்தீங்கன்னா இதுலதான் வரும். இதனுடைய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நார்மலா 1200 1400 வச்சாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சரோட ஹீட் பவர் வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியே வரும். அதனால வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரிங்குள்ள கை வைக்காதீங்கன்றோம். அடுத்தது வந்து இந்த பட்டன் டைப் பார்த்தோம் பாத்தீங்களா, இதுல வந்து இண்டக்ஷன் பேஸ் மட்டும் தான் எடுக்கும். இண்டக்ஷன் பேஸ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஆகட்டும், ஃப்ரை பேன் ஆகட்டும், தோசை தவா ஆகட்டும், கடாய் ஆகட்டும் எல்லாமே இண்டக்ஷன் பேஸ் மட்டும் தான் எடுக்கும். குக்கர்லயும் இண்டக்ஷன் பேஸ் மட்டும் தான் எடுக்கும். அந்த இண்டக்ஷன் பேஸ்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்திரம் நம்ம வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஆனா இந்த மாடல் வந்து அப்படி கிடையாது. இது வந்து கேஸ் டைப் மாடல். ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அப்படி இல்ல. இது வந்து நம்ம வைக்கிறது வந்து பாத்திரம் வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரன் ஆகும். பாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு E0 எரர் வந்து 10 to 15 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் இல்லாம ஸ்டீல் எல்லா பாத்திரமும் வைக்கலாம். ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபேன் மோட் ஒன்னு இருக்கும். இதுலயும் ஃபேன் மோட் ஒன்னு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து எதுக்குன்னா இந்த ஹீட் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் நம்ம அதிகமா குக் பண்ணும்போது ஹீட் அதிகமா இருக்கும். அந்த ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ரன் ஆயிட்டு இருக்கும். அது இதுல இன்னொரு பிளஸ் என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த பவர் மேல இருக்கிற இந்த பவர் கிட்ட இருக்கிற பவர் பாயிண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஓடிட்டு இருக்கிற அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆகணும். இதுல ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க ஆஃப் பண்ணுவோம். அதாவது இந்த இதை வந்து ஆஃப் பண்ண சொல்லிடுறீங்க. இது ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள இருக்க இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அது எதுக்காகனா இதுல இருக்க ஹீட்டை வெளியே தள்ளிட்டு இருக்கும். அந்த ஹீட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேன் வந்து ரன் ஆகிறது நின்றும். அதுக்கப்புறம் தான் வந்து இங்க ஆஃப் பண்ணணும். அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண பிறகு இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா.
இந்த ஃபேன் ஓடி முடிஞ்ச பிறகுதான் வந்து இங்க நம்ம பிளக்ல சொல்லியிருக்க சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்கு வந்து எதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்றோம்னா, இந்த உள்ள இருக்க ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்காக தான் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து இல்ல சடனா குக் பண்ணி முடிச்சிட்டோம், மெயின் சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணா போதும் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த ஃபேன் ஓடுறது நின்றும், அதுல இருக்க ஹீட் வெளியே போகாது, ரிப்பீட்டட் மோட்ல உள்ளதான் வரும். உள்ள வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற போர்டுக்கு ஒயர் சர்க்யூட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஹீட் வந்து ரிப்பீட்டட் மோட்ல போகும்போது உள்ள இருக்கிற ஒயர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 1 year 2 year வர இண்டக்ஷன் 1 month 2 monthலயே உங்களுக்கு ஃபால்ட் ஆயிடும். அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு சிரமம் ஆயிடும், மறுபடியும் சர்வீஸ் சென்டர் கொண்டு போற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம இதுலயுமே நீங்க சொன்ன ஆப்ஷன் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றப்ப இதுலயே அதே மாதிரி சேம் எல்லா நம்ம இண்டக்ஷன் பேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டக்ஷனுக்குமே ஒரே மெத்தட் தான். அந்த ஒரே மெத்தட் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா இண்டக்ஷன் நல்லா இருக்கும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அந்த கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்ம கையில தான் இருக்கு. குக் பண்ணி முடிச்சிருவோம், பட் சீக்கிரமா கிளம்பணுன்ற அவசரத்துல என்ன பண்ணுவோம், டைரக்டா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். அப்படி ஆஃப் பண்ணக்கூடாது. இதுல ஓடிட்டு இருக்கிற அந்த ஃபேன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணும். அது எதுக்காகனா இந்த இண்டக்ஷனை காப்பாத்துறது அந்த ஃபேன் தான். அந்த ஃபேன் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னம்னா அதனோட இண்டக்ஷனோட ஆயில் வந்து குறைஞ்சிரும். ஆனா இது என்ன ரேட்னு சொல்லவே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 3195 ரூபா வரும் பட்டன் டைப். வித் டிஸ்கவுண்ட் எடுக்கும்போது 2237 ரூபா வரும். அடிஷனலா வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா உங்களுக்கு 2096 ரூபா வரும். நம்ம அடுத்தது இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ நான் காட்டினது நம்ம நார்மலா வந்து ரைஸ் குக்கர் ஆகட்டும், இண்டக்ஷன் ஆகட்டும், அப்புறம் ஸ்டீல் குக்கர், இது மட்டும் தான் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஓடிஜி இருக்கு, கேஸ் ஸ்டவ் இருக்கு, ஆப் இருக்கு, அப்புறம் சிம்னி இருக்கு, அப்புறம் ஏர் ஃப்ரையர் இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, தவா ஐட்டம் இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இல்லாத எல்லாமே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய அட்ரஸ் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 ரோடு சிக்னல் வந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரே ரோடு சாரதா காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க. காலேஜ் தாண்டி வந்தீங்கன்னா சண்முக ஹாஸ்பிட்டல் இருக்கும். சண்முக ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு 500 மீட்டர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு. அந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பிஜிஎன் ஸ்டோர்னு சொல்லிட்டு நம்ம நேம் போர்டு இருக்கும். வித் டிஸ்பிளேக்காக வெளியே டேபிள் போட்டு உங்களுக்காக ஒரு விளம்பரத்துக்காக ஒரு போர்டு வெளியே இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாபன் சிமினி வந்து இங்க வந்து பிஎல்டிசி மோட்டர்ல நம்ம கிட்ட வந்து சிமினி இருக்கு. யாருக்காவது நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய கான்டாக்ட் டீடைலும் அட்ரஸும் உங்களுக்கு நான் பின் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. மார்னிங் 10 to நைட் 9:30 வரைக்கும் இருப்போம். அந்த டைம்குள்ள நீங்க எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். மறுபடியும் நீங்க வந்து விசிட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அட்ரஸ் நான் வந்து பின் பண்றேன், லேண்ட்மார்க் நான் சொல்றேன். நீங்க அந்த அட்ரஸ் தெரியலனா கூட அந்த லேண்ட்மார்க்ல வந்து கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வே சொல்றேன். நீங்க கடைக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம வந்து லைவ்ல பார்த்து அது ஒரு ஃபீல் பண்ணி வாங்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். பட் ஆனா நம்ம வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு நேர்ல வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. ரேட்டும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்டும் ஹையா இருக்கும். அதனால வந்து நீங்க ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பொருள் நம்ம கிட்ட இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். மக்கள் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. சோ நம்ம பிஜிஎம் ஸ்டோர் ரூம்ல வந்து அண்ணன் வந்து ஒவ்வொரு சமையல் பாத்திரமும் நல்லா டீடைலா சொல்லியிருப்பாரு. சோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் நான் கொடுக்குறேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வித் கூகுள் மேப்போட நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.